ஹாய் மக்களே, பாருங்க அம்மா ஏதோ வெத்தலை செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க. என்ன செடியே அப்ப வெத்தலை செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களா? வீட்டுல முன்னாடி இருந்தா நல்லது, சாமிக்கு உபயோகமாகு, அப்புறம் நம்மளுக்கு நல்லது, மகாலட்சுமி கலாச்சாரம் கிடைக்கும். வெத்தலை செடி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. சளி பிடிச்சாலும் ஒரு வெத்தலை போட்டு குருமிளகு போட்டா நல்லது. குழந்தைகளுக்கும் வெத்தலை சாறு புழிஞ்சு பாலில் ஊத்துனா நல்லது. அதனாலதான் வளர்த்துறீங்களா? பரவாயில்லைங்களே. எப்பவுமே வளர்த்துறேன். நெஞ்சு சளிக்கெல்லாம் நல்லது. அதனால குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா நெத்தியில ஒட்டி விடுவாங்களா? இல்லைங்க, ஒரு வெத்தலை புழிஞ்சு பாலில் கலக்கி ஊத்தலாம். ஓ சரிங்க சரிங்க, சூப்பர். ஒரு வெத்தலை 5 மிளகு வச்சு நம்மளே மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். சரிங்க, அதனாலதான் இந்த வெத்தலையில இவ்வளவு நன்மை இருக்குது. ஆமாங்க, லட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு தேடி வரும். ஆமாங்க, வீட்டுக்கு முன்னாடி இருந்தா நல்லது, சாமிக்கு உபயோகமாகுது, எல்லாத்துக்கும் நல்லதுங்க. சரிங்க, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்க. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். தேங்க்யூ.